வணக்கம். என் கையில் இருக்கக்கூடிய இந்த ஆதாரம் ஓட்டோரிக்கான ஒரு மிக முக்கியமான ஆதாரம். ஏராளமான ஆதாரங்கள் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீர்கள். அதில் ஒரு பீஸ் தான் இது. எந்த அளவில் இந்த நாட்டு தேர்தல் ஆணையம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்காக திருட்டு வேலையை பார்த்திருக்கிறார்கள். எந்த ரிசல்ட்டை நீங்க பார்த்தீர்களோ அந்த ரிசல்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொய்களை இன்னைக்கு நான் உடைக்க போகிறேன். நரேந்திர மோடி, குஜராத் லாபி, பிஜேபி இந்த அனைத்து நபர்களுமே சேர்ந்து பீகாரில் இருக்கக்கூடிய மக்களை மற்றும் ஏமாற்றவில்லை, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை ஜனநாயகத்தை அழிக்க சிதைக்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டார்கள். நேற்று வெளிவந்த ரிசல்ட் மக்களால் கொடுக்கப்பட்ட மேண்டேட் கிடையாது. மிஷின்ஸ்களை வைத்து, தேர்தல் ஆணையத்தை வைத்து ஒரு மிகப்பெரிய சதி வேலையை பார்த்து இந்த ஒட்டுமொத்த எலெக்ஷன் ப்ராசஸையே திருடக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் பாராட்டு எப்படி கிடைத்தது? யாருக்கு கிடைத்தது? நரேந்திர மோடியை புகழ்ந்து வருகிறார்கள், பாராட்டி வருகிறார்கள். டெல்லியில் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை நீங்க பார்த்தீர்கள். ஆனால் பேக் ஸ்கிரீனில் நின்று வேலை பார்த்த மாஸ்டர் மைண்ட் யார்? இதோ இவருடைய படத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். இதற்கு மேல் இந்தியாவில் அரசியல் செய்யக்கூடிய ஒவ்வொரு தலைவரும் தன்னுடைய ஆஃபீஸில், வீட்டில், வண்டியில் எங்க திரும்பி பார்த்தாலும் இந்த நபருடைய படத்தை மட்டும்தான் நீங்க மாட்ட வேண்டும். இந்த நபர் மனதை வைத்தால் மட்டும்தான் உங்களுடைய எதிர்காலம் நிலைக்கும். இவரை எதிர்த்தீர்கள்னா, பகிர்ந்து கொண்டீர்கள்னா உங்களுடைய அரசியல் கட்சியை விட்டு விடுங்கள், அரசியல் களத்திலேயே உங்களால் நிலைக்க முடியாது. மிஸ்டர் ஞானேஷ்குமார் அவர்கள் படைத்த சாதனைகள் அப்படி. அவர் படைத்த சாதனைகளில் ஒரு மாஸ்டர் பீஸ் இந்த இருக்கு, இன்னும் பல என் கையில் இருக்கு. எல்லாத்தையுமே நீங்க பார்க்க போறீர்கள். எப்படி நேற்று வெளிவந்த இந்த தேர்தல் ரிசல்ட் இப்படி மாறியது என்று ஒரு ஆழமான டீட்டெயில்டான அனாலிட்டிக் ரிப்போர்ட் இன்னைக்கு உங்களுக்கு முன்பு எடுத்து வைத்திருக்கிறேன். ஆனால் அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இந்த நாட்டில் எப்படி தேர்தல் ஆணையத்தை திருடி விட்டார்களோ, எப்படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டையும் முடக்கி விட்டார்களோ, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த இண்டிபெண்டன்ட் பாடியாக இருக்கட்டும், கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்களாக இருக்கட்டும், அனைத்தையும் அழித்து விட்டார்களோ, அதே முறையில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகை துறையையும் விலை கொடுத்து வாங்கிவிட்டார்கள். எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள் நேர் வழியில் உண்மையை பேசவே முடியவில்லை. உண்மை பேசினால் மிரட்டுகிறீர்கள், இல்லை என்றால் முடக்குகிறீர்கள். எங்களை முரட்டி விட்டார்கள். மிரட்ட முடியவில்லை, அதனால் முடக்கி விட்டார்கள். இந்த சேனலை கடந்த 30-35 நாட்களாக மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய காரணம் நாங்கள் காட்டக்கூடிய இது போன்ற எவிடன்சஸ்கள். இது என்னோட எவிடன்ஸ் இல்லை, ஞானேஷ்குமார் வெளிவிட்ட எவிடன்ஸ் தான். இதில் இருக்கக்கூடிய உண்மைகளை எடுத்துக்காட்டப் போகிறேன். இது போன்ற உண்மை உங்களிடம் வந்து சேரக்கூடாது என்கிற ஒரு அக்கறையில் எங்கள் போன்ற நியூஸ் சேனல்களுடைய பொருளாதாரத்தை முடக்குகிறீர்கள், வியூஸ்களை முடக்குகிறீர்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. என்ன செய்ய வேண்டும்? லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மிக முக்கியமாக செய்து விடுங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே கீழே உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கேள்விகள் ரெண்டுமே எழுதி விடுங்கள். அதற்கு பின்பு உங்களால் முடிந்த உதவியை இங்கே எழுதியிருக்கக்கூடிய இந்த QR கோடை ஸ்கேன் செய்து அந்த உதவியும் நீங்க அனுப்பலாம். இந்த வெற்றி நரேந்திர மோடியோடைய வெற்றி கிடையாது, பிஜேபியோட வெற்றி கிடையாது, ஜேடியோடைய வெற்றி கிடையாது. இந்த ஒட்டுமொத்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மகான் ஞானேஷ்குமார், இவரை எதற்காக நீங்க பாராட்டவில்லை என்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இவருக்கு தான் அனைத்து பாராட்டுகளுமே. இதற்கு மேல் தயவு செய்து நீங்களாவது கீழே கமெண்ட் பாக்ஸில் ஞானேஷ்குமார் அவர்களை பற்றின உங்களுடைய கருத்துக்களை எழுத தொடங்குங்கள். அவருக்கு இந்த அழகான வார்த்தைகள் போய் சேர வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்கள், 100 கோடி வாக்காளர்கள், அவர்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய நபர் இவர் தான். நீங்க ஓட்டு போடணுமா போடக்கூடாதா என்கிற அந்த அத்தாரிட்டியும் இந்த நபர் தான் கையில் எடுத்திருக்கிறார். அதாவது நீங்க இந்தியரா, பாகிஸ்தானியா, நீங்க வாழணுமா வாழக்கூடாது, அதெல்லாம் வேற விஷயம். நீங்க ஓட்டு போடணுமா போடக்கூடாதா என்கிற அந்த முடிவை எடுப்பது இந்த நபர் தான். அரசியல்வாதி, அரசியல் கட்சி எல்லாம் அப்பாற்பட்டம். பட் ஃபர்ஸ்ட் வெதர் யூ கேன் vote or not. அது 11ஆம் தேதி 2ஆம் சுற்று வாக்குப்பதிவு நடந்தது பீகாரில். வாக்குப்பதிவு நடந்து முடிந்த கையுடன் முடியக்கூடவில்லை. 6 மணி அளவில் இந்த பிரஸ் ரிலீஸை மிஸ்டர் ஞானேஷ்குமாரின் டீம் வெளிவிட்டார்கள். பீகாரில் நடந்த
வாக்குப்பதிவிற்கு பின்பு வெளிவந்த இந்த ரிப்போர்ட். இதில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஃபேஸ் 1ல் 65.8% வாக்குப்பதிவு நடந்ததாக, ஃபேஸ் 2ல் 68.76% நடந்ததாக கூறுகிறார்கள். இந்த காகிதத்தை ஒரு சில நபர்கள் தவறாகவும் எடுத்துக்காட்டுகிறார்கள். அதற்கான விளக்கத்தை நான் அப்புறம் எடுத்துக்காட்டுறேன். பட் பேசிக்காக என்ன பிரச்சனைன்னு நீங்கள் பாருங்கள். 66.91% ஓட் பதிவானதாக இந்த பிரஸ் ரிலீஸ் எடுத்து காட்டுகிறது. ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீர்கள்னா கடைசியில் ஒரு மிக முக்கியமான லைனை எழுதியிருக்கிறார்கள். இதில் 2 விஷயம் இருக்கு. ஒன்று, ஞானேஷ்குமார் அவர்கள் பீகாரில் நடத்தப்பட்ட எஸ்ஐஆருக்கு பின்பு அவர் கூறிய வார்த்தை, 7,42,00,000 வாக்காளர்கள் ஃபைனல் எஸ்ஐஆர் லிஸ்டுக்கு பின்பு வெளிவந்ததாக கூறினார்கள். அதாவது 7,42,00,000 voters are there in Bihar. இந்த பிரஸ் ரிலீஸ்ல நீங்க பார்த்தீர்கள்னா கீழே 7,45,26,858 7,42,00,000 எங்க, 7,45,00,000 எங்க. அதாவது நேரடியாக கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் நபர்கள் எப்போ சேர்க்கப்பட்டார்கள், எப்படி சேர்க்கப்பட்டார்கள், எதுவுமே யாருக்குமே தெரியாது. அதாவது ஃபைனல் லிஸ்ட் வெளிவந்ததற்கு பின்பு இந்த 3.5 லட்சம் நபர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இதை பற்றி எந்த விதமான பதிலும் ஞானேஷ்குமார் அவர்கள் கூறவில்லை. இதே ஷீட்ல கடைசியில் ஒரு சின்ன லைன்ல இன்னொரு விஷயத்தை எழுதியிருக்கிறார்கள். அதாவது ஃபேஸ் 2 டேட்டா இந்த பிரஸ் ரிலீஸ் வெளிவிடும் போது ஃபேஸ் 2 உடைய டேட்டாவிலிருந்து 2027 போலிங் ஸ்டேஷனுக்கான டேட்டா இன்க்ளூட் செய்யப்படவில்லை. 20 டிஸ்ட்ரிக்டான ஓட் கணக்கெடுப்புகளை சேர்க்கவே இல்லை. ஆனால் பிரஸ் ரிலீஸ் வெளிவந்து விட்டது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நடக்கக்கூடிய மற்ற தில்லுமுள்ளுக்களை இதை நீங்க பாருங்கள். voters turnout ratio 2020 and 2025 இந்த ரெண்டுமே நீங்க பார்த்தீர்கள் உங்களுக்கு புரிய வரும். நிறைய பேர் என்ன சொல்றார்கள்னா ஜேடியூருக்கு அதிக ஓட்டு கிடைத்தது, பிஜேபிக்கு ஓட்டு கிடைத்தது, என்டிஏவில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள், ஆர்ஜேடி மகாகட்பந்தனுக்கு ஓட்டு போடவில்லை. அதற்கான உண்மையை மித்தை உடைத்து விடுகிறேன். என்னுடைய முதல் எவிடன்ஸை பாருங்கள். இந்த காலமை நீங்கள் பார்த்தீர்கள் உங்களுக்கு தெரிய வரும். 2020 ஆண்டு 2025 ஆண்டு அப்படியே நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன்னு பாருங்கள். ராஷ்டிரிய ஜனதா தள் ஆர்ஜேடி தோர்த்து போயிருக்கிறார்களே, தேஜஸ்வி யாதவ் அதே கட்சி 23.11% ஓட் ஷேர் 2020 ஆண்டு டாப் எல்லாத்துக்கும் அதிகமாக ஓட் யாருக்கு விழுந்திருக்கிறதுனா இந்த ஆர்ஜேடிக்கு விழுந்திருக்கு. ரெண்டாவது 2025 ஆண்டு 22.76. வித்தியாசம் எவ்வளோ? வெறும் 0.35% மட்டும் தான் இவருடைய ஓட் ஷேர் குறைந்திருக்கிறது. 0.5% கூட கிடையாது, 0.35%. ஈவன் டுடே ஆர்ஜேடி இஸ் ஆன் த டாப். ரெண்டாவது பாரதிய ஜனதா பார்ட்டி 2020 19.46%. இந்த வருடம் 20.90, 1.44%, just 1.44% ஓட் ஷேர் அதிகரித்திருக்கிறது. ஆனால் ஆர்ஜேடி வர்சஸ் பிஜேபி நீங்க பார்த்தீர்கள்னா ஆர்ஜேடி கையில் எவ்வளோ 75 சீட்டுகள் இருந்தது, இப்போ 25 சீட்டுகள். அதே நேரத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபி வெறும் 1.44% தான் அவர்களுடைய ஓட் ஷேர் அதிகரித்திருக்கிறது. அவர்களுக்கு 91 சீட் கிடைத்து விட்டதா. ஜனதாதள் யுனைடெட் அவர்களுடைய ஓட் ஷேர் 3.24% ஆக உயர்ந்திருக்கிறது. அவர்களுக்கு 40 சீட்ல இருந்து 81 சீட்கள் வரை அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். இப்போ ஆர்ஜேடி நீங்க பார்த்தீர்கள்ல, இன்னைக்கும் ஆர்ஜேடிக்கு தான் மக்கள் அதிகமாக ஓட்டு போட்டிருக்கிறார்கள். பட் எதற்காக இது ரிசல்ட்டாக மாறவில்லை? இதற்கு பின்னாடி மிஸ்டர் ஞானேஷ்குமார் அவர்கள் இருக்கிறார், அவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. போன எலெக்ஷன் 2020 ஆண்டு ஆர்ஜேடிக்கு கிடைத்தது 75 சீட்டுகள், இந்த முறை 25 சீட்டுகள், 50 சீட் லாஸ். பாரதிய ஜனதா பார்ட்டி 74, 1.5% ஓட் ஷேர் அதிகரித்ததற்கு பின்பு 89 சீட்ஸ் அவர்கள் கிடைத்திருக்கிறது, 15 சீட்ஸ் எக்ஸ்ட்ரா. ஜனதாதள் யுனைடெட் ஜேடியு
போன முறை 43, இந்த முறை 85, 42 சீட்டுகள் அதிகமாக கிடைத்திருக்கிறதா. இதே போன்ற மற்ற நபர்கள் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் போன முறை 19 சீட்டு, இந்த முறை வெறும் 6 சீட்டு, 13 சீட்டு லாஸ். இந்த அனைத்து பட்டியலை பார்க்கும்போது ஏராளமான நபர்கள் மனதில் ஏராளமான கேள்விகளும் வெளிவந்தது. என்ன கேள்வி? ஓட்டு வித்தியாசம், எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தில் இவர்கள் வெற்றி தோல்வியை பார்த்தார்கள். இந்த 8 தொகுதிகளை பாருங்கள். இந்த 8 தொகுதிகளில் வெறும் 27 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நபர் யார் என்றால் என்டிஏ. அடுத்து 30 சீட்டு, 30 ஓட்டு வித்தியாசத்தில் மறுபடியும் என்டிஏ. இதே போன்று பாருங்க, சந்தேஷ், ராம்கர், அல்கான், டாக்கா, ஃபர்பேஸ்கஞ்ச், பல்ராம்பூர் மற்றும் போத்கயா. இந்த 8 இடங்கள் நீங்க பார்த்தீர்கள்னா 1000 ஓட்டுகளுக்கும் குறைவான ஓட்டு வித்தியாசத்தில் இவர்கள், அதாவது என்டிஏ வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, ஒரு 5000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நபர்களுடைய எண்ணிக்கை 21 சீட்டுகள். ரெண்டுமே சேர்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 30 சீட்டுகள். 30 சீட்டுகள் யாருக்கு போயிருக்கிறது, எந்த பக்கம் போயிருக்கிறது, அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நான் தேர்தல் ஆணையம், அதாவது மிஸ்டர் ஞானேஷ்குமாரை பாராட்டிய தீர வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன்னா அவர் செய்த சாதனைகள் அப்படி. என்னெல்லாம் செய்தார் அதை நீங்க பார்க்க வேண்டும். ஸ்பெஷல் ட்ரெயின் அரேஞ்ச் செய்யப்பட்டது. ஞானேஷ்குமார் அவர்களாம் இதெல்லாம் கண்டுகொள்ள மாட்டார். மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வெளிவந்ததற்கு அப்புறம் உங்களுடைய வாசல்ல இருந்து கூட ஒரு அரசியல் கட்சி தலைவரோ இல்லை அரசியல் கட்சியோ உங்களை பணம் கொடுத்து இல்லை ஏதோ ஒரு விதத்தில் உதவி வெளியே கொண்டுட்டு வரக்கூடாது. திஸ் இஸ் வாட் த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் சேஸ். பட் ஹியர் இஃப் யூ நோட்டீஸ், 4 ஸ்பெஷல் ட்ரெயின், 4 மட்டுமல்ல 12,000 ஸ்பெஷல் ட்ரெயின் வெறும் பீகார் மக்களை ஓட்டு போட எடுத்து செல்வதற்காக அரேஞ்ச் செய்யப்பட்டது. அதற்கு முன்னாடி அரசாங்கம் சொல்லலாம் 12,000 ட்ரெயின் எல்லாம் நாங்கள் ஓட்டு போடுவதற்காக அல்ல, மக்கள் தீபாவளி கொண்டாடுவதற்காக, சட் பூஜா கொண்டாடுவதற்காக போனார்கள், அவர்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் செய்து கொடுத்தோம். சரி, ஓகே. ஹரியானா, பஞ்சாப், கேரளா இது போன்ற மிக முக்கியமான மாநிலங்கள் இருந்து 3ஆம் தேதி கிட்டத்தட்ட 6 ட்ரெயின்ஸ் அரேஞ்ச் செய்யப்பட்டது. 4 ட்ரெயின் தெளிவாக அரேஞ்ச் செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியமாக 2 ட்ரெயின் கர்னாலிலிருந்து, 2 ட்ரெயின் குருகிராமிலிருந்து, ஹரியானாவிலிருந்து. இந்த அனைத்து நபர்களையும் நீங்கள் பார்த்தீர்கள்னா கழுத்தில் அந்த ஸ்கார்ஃப் எல்லாம் போட்டு அவங்க டெலிவிஷன் ஸ்க்ரீனில் வந்து பேசும்போது எங்களுக்கு பிஜேபி தான் டிக்கெட்டையே வாங்கி கொடுத்தது என்று கூறிவிட்டார்கள். அப்போ இது ஒரு மிகப்பெரிய அலிகேஷன், ஒரு மிகப்பெரிய வயலன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோரல் பாலிசிஸ். பட் ஞானேஷ்குமார் எதுவுமே கூறவில்லை. எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஆட்களை திரட்டி கூட்டு போங்க. இதே காங்கிரஸ் செய்திருந்தாலோ, ஜேடியு செய்திருந்தாலோ, இல்லை ஆர்ஜேடி செய்திருந்தாலோ, வேற எந்த கட்சி செய்திருந்தாலோ அவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கும். இந்த ஓட்டையை, இந்த எலெக்ஷனையே ரத்து செய்திருப்பார்கள். கோவிட் காலகட்டத்தில் எந்த அளவில் நாட்டு மக்கள் நடந்து சென்றார்கள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் ஓட்டு போடுவதற்காக ஸ்பெஷல் ட்ரெயின் மக்கள் உயிரை பணைய வைத்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது இதே மோடி அரசாங்கம் ஒரு ட்ரெயினை கூட அரேஞ்ச் செய்து கொடுக்கவில்லை. சரி, 10,000 ரூபாய் கேஷ். திஸ் இஸ் another issue. 10,000 rupees cash was transferred. முக்கியமந்திரி மகிழா ரோஜ்கார் யோஜனா MMRY திட்டத்திற்கு கீழே 10,000 ரூபாய் 1.25 கோடி பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது. 1.25 கோடி பெண்களுக்கு இந்த பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கக்கூடிய வேலையை ஒரு அரசியல் கட்சி பார்க்கிறது. ஆனால் மிஸ்டர் ஞானேஷ்குமார் அதே அஹோரி முத்திரையில் அமர்ந்திருக்கிறார். எந்த விதமான கேள்வியும் கிடையாது, எதுவுமே தெரியும் தெரியாது. கிட்டத்தட்ட 33,000 கோடி ரூபாயிலிருந்து 60,000 கோடி ரூபாய் வரை மக்களுடைய வரி பணம், அரசாங்கத்துடைய பணம் பிஜேபி என்டிஏ தன்னுடைய தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் செலவுகளுக்கு செலவு செய்திருக்கிறது. அவர்களுடைய வீட்டு பணம் கிடையாது, மக்களுடைய பணத்தை வைத்து ஓட்டை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் மிஸ்டர் ஞானேஷ்குமாருக்கு இதெல்லாம் தெரியாது. ஓகே, ஞானேஷ்குமாரிடம் இந்த கேள்வியை கேட்டபோது இல்லை, இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டம், பப்ளிக் வெல்ஃபேர் திட்டம், அதனால் அதை எங்களால் நிறுத்த முடியாது. 2011ஆம் ஆண்டு கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அப்போ ஒரு டெலிவிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் நடந்தது. டெலிவிஷன் கொடுப்பார்கள்.
தேர்தல் வந்த போது கூட அவர்கள் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நிறுத்தவில்லை. எதிர்கட்சிகள் தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டு இந்த மாதிரி எலெக்ஷன் நடக்கும்போது எப்படி வரை நீங்கள் கொடுக்க விடுகிறீர்கள்? தேர்தல் ஆணையம் உடனுக்குடன் அது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டம், கொடுத்து கொண்டிருந்த திட்டம், அதை தடுத்து நிறுத்தினார்கள். நீங்கள் கொடுக்கக்கூடாது. இப்போ எங்கே போச்சு அந்த கைட்லைன்ஸ், அந்த சட்டம்? அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீர்கள்னா சிசிடிவி ஃபுட்டேஜ், இதை பற்றி மிகவும் ஆழமாக நாம் பேச வேண்டிய அவசியம் இருக்குது. சிசிடிவி அண்ட் இந்த விவிபேட் ஸ்லிப். சராய் ரஞ்சன் என்கிற ஒரு இடம் இருக்குது. சராய் ரஞ்சன் கான்ஸ்டிடியூன்சி அண்ட் டிஸ்ட்ரிக்ட். சராய் ரஞ்சன் கான்ஸ்டிடியூன்சியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா விவிபேட் ஸ்லிப் அங்கே இருக்கக்கூடிய கேஎஸ்ஆர் காலேஜ் நவம்பர் 8ஆம் தேதி கண்டெடுக்கப்பட்டது. அதாவது ஃபேஸ் 1 எலெக்ஷன் முடிந்த அடுத்த நேரமே, ஒரு சில நாட்களில் அங்கே கண்டெடுக்கப்பட்ட ஸ்லிப்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு சீட்டு கூட பிஜேபியின் சீட்டாக கிடையாது. அனைத்துமே ஆர்ஜேடி, காங்கிரஸ், மற்ற இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் அவர்களுடைய சீட்டுகள் இருந்ததை உடைய இந்த சீட்டு கிடையாது, பிஜேபியுடைய சீட்டு கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இது மாக் போலோடைய சீட்டு சார், இதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் நடக்கவில்லை. எதை நீங்கள் மாக் போலாக எடுத்து காட்டுகிறீர்களோ சார், அதே இடத்துல அமித்குமார் ரோஷன் ஜேடியு என்டிஏவை சார்ந்த இந்த நபர் 28,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். அடுத்தபடியாக ஹாஜிபூர், வைஷாலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஹாஜிபூர், இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூம்ல ஒரு சில அதிகாரிகள் புகழ்ந்து அதை பற்றின வீடியோவெல்லாம் வெளிவந்தது. இந்த இடத்தில் இந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது தேர்தல் ஆணையம் கொடுத்த பதில், இட்ஸ் அ ரொட்டீன் பவர் ஃப்ளக்சுவேஷன். சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆஃப் ஆயிருச்சு. இட் இஸ் அ ரொட்டீன் பவர் ஃப்ளக்சுவேஷன், டெக்னிக்கல் இஷ்யூ, நோ எவிடன்ஸ் ஆஃப் டெம்பரிங். தேர்தல் ஆணையத்துடைய பதில், அந்த இடத்தில் பிஜேபியை சார்ந்த அவதேஷ் சிங் 35,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். எப்படி இந்த ரிசல்ட் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? இதுதான் இந்த மொஹித்தீன் நகர் சமஸ்திபூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய இந்த இடத்தில் ஸ்ட்ராங் ரூம்லேயே இன்னொரு கடுபடி நடக்கிறது. ஸ்ட்ராங் ரூம்குள்ள இருந்து ஒரு ஜீப் வெளியில போனதை நீங்க பார்த்திருப்பீர்கள். அந்த இடம், இந்த இடத்தை நீங்க பார்த்தீர்கள்னா ஏராளமான கேள்விகள், குற்றச்சாட்டு வெளிவந்தால் கூட மிஸ்டர் ஞானேஷ்குமாரின் டீம் எந்த விதமான பதிலும் கொடுக்கவில்லை, ஆக்ஷனும் எடுக்கவில்லை. இந்த இடத்துல இருந்து என்டிஏவை சார்ந்த, ஜேடியுவை சார்ந்த ராஜேஷ்குமார் சிங் 22,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். நான் தொடக்கத்திலே காட்டினேன் இல்லையா, வெறும் 27, 35, 178, 250 ஓட்டு வித்தியாசத்தில் ஆர்ஜேடியை சார்ந்த நபர்கள் எப்படியெல்லாம் தோற்கிறார்கள் என்று. இங்கே 22,000, 35,000, 18,000 ஓட்டு வித்தியாசத்தில் இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். தேர்தல் அந்த ரிசல்ட் வர ஒரு நாள் முன்னாடி 13ஆம் தேதி ஒரு ட்ரக் எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல், அதாவது ஒரு ஸ்ட்ராங் ரூம்குள்ள இல்லை இவிஎம் மெஷின் எங்கெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல நீங்கள் எந்த விதமான ஆக்டிவிட்டி செய்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்குமே அதற்கான நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும். அந்த ட்ரக்கை திறந்து பார்க்கும்போது எம்டி பாக்ஸை தான் இருந்தது. எதுவுமே இவிஎம் மிஷின் எல்லாம் அங்கேருந்து எடுத்து செல்லவும் இல்லை, எதுவும் எடுத்துட்டும் வரல. அது தெளிவானது. அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஆனால் ஏன் திருட்டுத்தனமாக அதிகாலை 3 மணி அளவில் இந்த ட்ரக் உள்ள போனது? ஏன் அந்த ட்ரக் போவதற்கு முன்பு எந்த விதமான இன்டிமேஷனும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அல்ல மற்ற தலைவர்களுக்கு நீங்க கொடுக்கவில்லை? இந்த மாதிரி இந்த இடத்துக்கு நாங்கள் போக போறோம். முதலில் ஏன் இந்த பெட்டிகள் அங்கே கொண்டு செல்லப்பட்டது? இந்த கேள்விகளுக்கான பதில் இதுவரை கிடையாது. இந்த ட்ரக் உள்ள போகும்போது இந்த நேரத்தில் நீங்க பார்த்தீர்களா, சிசிடிவி கேமரா ஆஃப். ஒரு தவறு நடக்கும்போது திடீர்னு நீங்க பார்த்தீர்களா, சிசிடிவி கேமரா ஆர் பீங் ஆஃப். உள்ள என்ன நடக்கிறதுன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் இந்த பதிவான சிசிடிவி கேமராக்களை, போட்டோக்களை, வீடியோக்களை கூடிய சீக்கிரம் அழித்துவிட வேண்டும் என்கிற ஒரு முறையையும் மிஸ்டர் ஞானேஷ்குமாரின் டீம் கையில் எடுத்திருக்கிறது. இது ரொம்ப நேஷனல் செக்யூரிட்டி, இதெல்லாம் யார் கையிலும் பட்டுவிடக்கூடாது. ஏன்னா திருட்டுத்தனம் வெளிவந்து விடுமே. இந்த திருட்டுத்தனத்தில் மிஸ்டர் அசோக் குமார் ஃப்ரம் பிஜேபி என்டிஏ, he won the seat
வித் 45,000 45,000 ஓட்டு வித்தியாசத்தில் இவர் இங்கே வெற்றி பெறுகிறார். நாலந்தாவில் 30 நிமிடங்கள் வரை நவம்பர் 8ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி சிசிடிவி ஆஃப் ஆகிறது. இங்கேயும் எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது. இந்த இடத்தில் என்டிஏவை சார்ந்த ஒரு நபர் 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். எப்படி? எங்கே கடுபடி நடக்கிறதோ அங்கே சிசிடிவி கேமரா வேலை பார்க்குறதுன்றது, டெக்னிக்கல் இஷ்யூ வந்துடுது, அதிகாரிகள் உள்ளே போகிறார்கள், ட்ரக் உள்ளே போகுது, ஜீப் வெளியில் வருது. பட் அந்த இடத்துல நீங்கள் பார்த்துருக்கல, ஒரு இடத்துல கூட ஆர்ஜேடி, காங்கிரஸ் அல்ல மகாகட்பந்தனை சார்ந்து ஒரு சீட்டு கூட ஏன் வெற்றி பெறவில்லை? அப்போது ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது. சரி, ஓட்டு திருட்டுக்கான இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். ரொம்பவே மிக முக்கியமான ஆதாரங்களில் இதுவும் ஒன்று. ஸ்பெஷல் ட்ரெயின் அரேஞ்ச் செஞ்சார்கள், இவிஎம் மிஷன்கள் ரிக் செய்வதற்கான ஏராளமான முயற்சிகள் ஏற்பட்டது. இதெல்லாம் ஒரு பக்கம். விவிபேட் ஸ்லிப் சஹாரன்பூரில் வந்து அந்த கிடைத்த பின்பு கூட ஏன் எந்த விதமான சரியான பதிலை நீங்கள் கொடுக்கவில்லை? ஆனால் அதற்கும் மேலே ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. 65 65லிருந்து 68 லட்சம் வாக்காளர்களை நீங்கள் நீக்கினீர்கள். மிஸ்டர் கணேஷ்குமார் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஃபேஸும் போது அந்த 68 லட்சம் நபர்களுடைய பெயர் எப்படி நீக்கப்பட்டது? அது பட்டியல் எங்க? சுப்ரீம் கோர்ட்ல வாதாடியதற்கு பின்பு கூட இதுவரை அந்த பட்டியலை இவர்கள் வெளிக்காட்டவில்லை. There is no evidence who have been deleted, who have been added. இதே மாதிரி நீங்க பார்த்தீர்கள்னா அதற்கு ஒரு விளக்கம் வந்தது. என்ன விளக்கம்? 22 லட்சம் நபர்கள் இறந்து போனார்கள். பர்மனண்டாக மைக்ரண்ட் ஆன நபர்கள், அதாவது பீகாரை விட்டு வெளி மாநிலங்களுக்கு சென்ற நபர்கள் 35 லட்சம் நபர்களாம். 7லிருந்து 8 லட்சம் நபர்களுடைய டூப்ளிகேட் டபுள் என்ட்ரி இருந்திருக்கிறது. அதை நாங்கள் நீக்கிட்டோம், சரி பார்த்துட்டோம். சரி, ஓகே சார். இப்போ இந்த பட்டியல் எங்க? 68 லட்சம் நபர்களை நீங்கள் நீக்கினீர்கள். அதில் 22 லட்சம் நபர்கள் இறந்து போனதாக கூறுகிறீர்கள். எங்க அந்த பட்டியல் எங்க? நீங்கள் யாரெல்லாம் இறந்து போனார்கள் நீங்கள் எழுதினீர்களோ எல்லாரும் உயிரோடு தானே இருக்கிறார்கள். ஓட்டு போடக்கூடிய அந்த நாளில் இருந்து தொடங்கி சுப்ரீம் கோர்ட் வரை ராகுல் காந்தியை போய் சந்தித்தது, ஏராளமான இடங்களில் நாங்கள் உயிரோடு தான் இருக்கிறோம் என்கிற விஷயத்தை எடுத்துக்காட்டிய நபர்கள் உங்களுக்கு முன்பு ஒரு ஆதாரமாக இருந்த பின்பு கூட ஏன் நீங்கள் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கவில்லை? ஏன்னா நீங்கள் ஓட்டை திருடி இருக்கிறீர்கள். மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் 35 lakh ஒர்க்கர்ஸ் வெளி மாநிலங்களுக்கு சென்று விட்டதாக கூறியிருக்கிறீர்கள். அதே மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ்களை வைத்து பீகாருக்கு எதற்காக நீங்கள் கூட்டி வந்தீர்கள்? அதான் நீங்கள் டிலீட் பண்ணிட்டீங்க இல்லையா? இவங்கெல்லாம் வெளி மாநிலங்களில் போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? அப்புறம் எதற்காக ஸ்பெஷல் ட்ரெயின்? 3ஆம் தேதி எதற்காக கர்நாலில் இருந்து ட்ரெயின் கிளம்பியது? ஹரியானாவில் இருந்து எதற்காக ட்ரெயின் கிளம்பியது? ஓகே. டூப்ளிகேட் ஓட்ஸ், டெல்லியிலிருந்து ஒரு நபர் கிளம்புகிறார், பிஜேபி சார்ந்த நபர், பிப்ரவரி மாதம் ஓட்டு போட்ட நபர். இப்போ பீகாரில் டூப்ளிகேட் ஓட். ஒரு நபர் 2 நபர் கிடையாது, இது போன்ற ஆயிரக்கணக்கான நபர்கள் அனைத்துமே சோஷியல் மீடியாவில் ஃப்ளோட் ஆகி கொண்டிருக்கிறது. 4 இடம், 5 இடம், 3 இடம். இன்னும் சொல்ல போனால் சிட்டிங் எம்எல்ஏ ஆஃப் யோர் என்டிஏ அலைன்ஸ், அந்த பெண்ணை பார்த்தீர்களா? இந்த கையிலையும் ஒரு இங்கு, இந்த கையிலையும் ஒரு இங்கு. லைவ் எக்ஸாம்பிள், லைவ் எவிடன்சஸ் சார். பட் மிஸ்டர் கணேஷ்குமார் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். எவ்ரிதிங் இஸ் ஆல் இஸ் வெல். அதனால தான் நான் கூறுகிறேன், இந்த நாட்டில் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள்ள நினைக்கக்கூடிய நபர்கள் தயவு செய்து இவரை முதலில் தன் கைக்குள் போட்டுக்கொள்ளுங்கள். இவரை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். என்ன கேட்குறாரோ கொடுங்க இவருக்கு, இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போகும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா இன்னொரு விஷயம், சுப்ரீம் கோர்ட்டுடைய இன்டர்வென்ஷனுக்கு பின்பு ஒரு 22 லட்சம் நபர்களை சேர்த்தீர்கள். அதாவது இந்த டிலீட் செய்யப்பட்ட நபர்களை நாங்கள் சேர்த்துட்டோம். ஏன் நீங்கள் டிலீட் பண்ணீங்கன்னா அவர்களிடம் போதுமான அளவில் ஆதாரங்கள் கிடையாது. நாங்கள் கொடுத்த அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த பேப்பர்ஸ் அவர்கள்ட்ட இல்லை. அதனால சுப்ரீம் கோர்ட் செட் ஆதார் கார்டை வைத்து அவர்களுடைய பெயரை சேருங்கள் என்று. அந்த வழியாக 22 லட்சம் நபர்களை சேர்த்திருக்கிறீர்கள். ஆனால் வந்த அப்ளிகேஷன் எவ்வளோ?
வெறும் 16 லட்சம் அப்ளிகேஷன் தான் வந்தது. சேர்க்கப்பட்ட நபர்கள் எவ்வளோ? 22 லட்சம் நபர்கள். 6 லட்சம் நபர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? இந்த கேள்வி, இதற்கும் பதில் கிடையாது. ஓகே, இதை விட்டு விடுங்கள். Now I'll come to another point which I showed you in this paper. எஸ்ஐஆருக்கு முன்பு 7,89,00,000 வாக்காளர்கள். எஸ்ஐஆருக்கு பின்பு 7,42,00,000 வாக்காளர்கள். தேர்தலுக்கு பின்பு வாக்காளர்கள் 3 லட்சம் வாக்காளர்கள் அதிகரித்து விட்டார்களா? இப்போ 77,45,26,858 voters. இதுல ஒரு தவறுதலாக ஒரு சில நபர்கள் வீடியோலாம் போட்டுட்டு இருக்காங்க. இதே எவிடன்ஸ் தான் அது. என்னன்னா ஃபேஸ் 1ல ஆண்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ, பெண்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ, மொத்த எலக்ட்ரோரல்ஸ் ஆன் ஃபேஸ் 1 3,13,302. செகண்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா 3,70,70,13,556. ரெண்டுமே கூட்டி கழிச்சு பார்த்தீர்கள்னா 7,45,26,858 என்று கூறுகிறார்கள். இதிலிருந்து, அதாவது இது 66.91% தான். 7,42,00,000 வாக்காளர்கள். ஆனால் வாக்கு பதிவானது 7,45,00,000 என்று கூறுகிறார். அது தவறு. இதில் என்ன எழுதியிருக்கார்கள் என்றால் 7,45,00,000 ஓட் பதிவான ஓட் இருக்கு, பீகார்ல ஓட்டு இருக்கு. அதுல இருந்து 66.91%, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4.25 கோடி மக்கள் தான் ஓட்டு போட்டு இருக்கிறார்கள். இது இந்த ஃபிகரை காட்டி ரீல்ஸ் எல்லாம் போடக்கூடிய நபர்கள் கொஞ்சம் இதை ஆழமாக புரிந்து கொண்டு ரீல்ஸ்களை போடுங்கள். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா மிஸ்டர் ஞானேஷ் குமார் செய்த ஏராளமான தவறுகளில் 12 ஸ்டேட், அதில் தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், யூனியன் டெரிட்டரிஸ், இது போன்ற ஏராளமான இடங்கள் இருக்கு. ஜனவரி 1ஆம் தேதிக்குள் ஃபுல் ரோல் ஆஃப் ஃபைனல் voters லிஸ்ட், இதை எதை வைத்து பீகாரில் நடந்த ப்ரீஃபில்ட் ஃபார்ம், இ சிக்னேச்சர் ஃபார் ஆப்ஜெக்ஷன்ஸ், ஆதார் அலவுட், அதாவது இது எல்லாத்தையும் பற்றி பீகார்கிட்ட இருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொண்டு பீகாரில் நடத்திய அந்த எஸ்ஐஆரை வைத்து நீங்கள் எஸ்ஐஆரை நடத்துங்கள். அப்போது பீகாரில் என்ன நடந்ததோ அதே வேலை இதற்கு மேல் தமிழ்நாட்டிலும் நடக்கும், வெஸ்ட் பெங்காலிலும் நடக்கும், கேரளாவிலும் நடக்கும். அடுத்து எங்கெல்லாம் தேர்தல் நடக்கிறதோ பிஜேபிக்கு எதிராக யாருமே கேள்வி கேட்க மாட்டார்கள். இதற்கு மேலே வேலை வாய்ப்பும் தேவையில்லை, விலைவாசி பற்றி பேச மாட்டோம், பள்ளிக்கூடங்கள் தேவையில்லை, மருத்துவமனைகள் தேவையில்லை, ரோடு வசதிகள் தேவையில்லை. பிகாஸ் நரேந்திர மோடி விஸ்வகுரு அவருடைய முகத்திற்காக நாங்கள் ஓட்டு போட்டு வருகிறோம். இதைத்தான் இன்னைக்கு பிஜேபியில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே எடுத்துக்காட்டக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையான மாஸ்டர் மைண்ட் யார்? மிஸ்டர் ஞானேஷ் குமார். இப்போ சிந்தித்து பாருங்கள், இந்த தேர்தல், இதில் வெளிவந்த இந்த ரிசல்ட், இதை உங்களால் ஜீர்ணிக்க முடிகிறதா? இதை நீங்க நம்புகிறீர்களா? அமித்ஷா தங்கியிருந்த ஹோட்டல் மோரியா, அங்க ஏராளமான அதிகாரிகள் அமித்ஷாவை சீக்ரெட் மீட்டிங் வழியாக சந்தித்து வந்திருக்கிறார்கள். அமித்ஷா தங்கியிருக்கக்கூடிய இந்த ஹோட்டலில் மற்ற நபர்களும் தங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய பாதுகாப்பு வேற. நேற்று காஷ்மீர்ல நேற்று இரவு ஸ்ரீநகர்ல ஒரு குண்டுவெடிப்பு நடந்திருக்கிறது. அதற்கு முன்பு நவம்பர் மாதம் 10ஆம் தேதி டெல்லியில் ஒரு குண்டுவெடிப்பு நடந்திருக்கிறது. அதாவது தேர்தல் முடிவுகள் வந்த அடுத்த நாள் ஒரு குண்டுவெடிப்பு, தேர்தல் முடிவுகள் வருவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு ஒரு குண்டுவெடிப்பு. ஒட்டுமொத்த டெலிவிஷன் சேனல்ஸ் இதை பற்றி தான் எடுத்து காட்டுகிறார்கள். அதற்கும் இதற்கும் கனெக்ஷன் இருக்குன்னு நான் எடுத்து காட்டல. ஆனால் சிசிடிவி கேமராவுக்கான அந்த முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அமித்ஷா தங்கியிருக்கக்கூடிய இந்த ஹோட்டலில் அனைத்து சிசிடிவி கேமராக்களும் பேப்பரை வைத்து மறைக்கக்கூடிய வேலையை பார்த்த நபர் யார்? யாருடைய உத்தரவுப்படி இந்த வேலை நடந்தது? அப்போ அமித்ஷாவை சந்திக்க வந்த நபர்கள் யாரெல்லாம்? இந்த கேள்விகளுக்கான பதிலை பிஜேபிக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய நபர்கள் கொடுப்பார்களா? எனக்கு தெரியவில்லை. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து பகிருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பற்றி மற்ற நபர்களுக்கு தெரிவிக்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் வழியாக இந்த வீடியோவை ப்ரமோட் செய்யுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய யூபிஐடி வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.